بسم الله الرحمن الرحيم. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, நீங்களும் ஆலிம்களாகலாம் என்ற இந்த தொடர் வகுப்பில் வெள்ளி சனி ஆகிய 2 நாட்கள் திருக்குர்ஆன் வசனத்தினுடைய அர்த்தத்தையும் விளக்கத்தையும் பார்த்து வருகிறோம். அதில் ரமலான் அடைந்து விட்டால் நோன்பு நோற்கட்டும் என்ற வசனத்தின் விளக்கத்தை பார்க்கும் பொழுது, நேற்றைய தினம் ஒரு நாளுடைய ஆரம்பம் என்பது மகரிபில் தான் ஏற்படுகிறது என்பதற்கு உரிய சில சான்றுகளை பார்த்தோம். அதன் தொடர்ச்சியாக மேலும் சில சான்றுகளை பாருங்க. இந்த ஹதீஸு தாரமிங்கிற நூலில் வருது. எல்லாமே சனது சரியாக உள்ளது தான், தாரமியில் வருகிறது. இது ஹதீஸ் கிடையாது, ரசூலுல்லாஹ்வுடைய சொல்லு கிடையாது. ஆனால் ஒரு கிழமை அறிந்து கொள்வதற்கு ஒரு சஹாபி சொன்னாலும் ஏற்றுக்கலாம் தானே. அந்த கிழமைண்டா எப்படி, பகல் முந்தியா இரவு முந்தியா என்று அந்த சமுதாயத்தில் எப்படி இருந்தது, அதை அறிந்து கொள்வதற்கு சஹாபாக்களுடைய கூற்று, தாபீன்களுடைய கூற்று, எந்த ஒரு அரபு சமுதாயத்திலே கூற்றையும் நம்ம ஆதாரமாக எடுத்துக்கலாம். இது சட்டத்திட்டங்களுக்கு உள்ள ஒரு விஷயத்திற்கு உள்ளதில்லை. இது இப்னு மசூதுடைய சொல்லு தான் இது. இப்போ நான் சொல்ல போகிற இந்த ஒரு செய்தி இப்னு மசூத் தான் சொல்கிறாரு. இந்த வெள்ளி இரவு வியாழன் இரவுங்கிற இந்த சொல்லு எந்த அர்த்தத்தில் பயன்படுத்தப்பட்டுச்சு, அந்த காலத்து மக்கள் மகரிபு வந்த உடனே நாள் மாறிவிட்டது, தேதி மாறிவிட்டது என்று நம்பினாங்களா இல்லையா, அதுக்கு பேசுறதுனால தான் இதெல்லாம் நம்ம ஆதாரமாக காட்டுறோம். இப்னு மசூதுடைய ஒரு தொழுகை நோன்பு சட்டம் அந்த மாதிரி விஷயத்துக்கு காட்டக்கூடாது. இந்த விஷயத்துக்கு லோகத்துக்கு அகராதி அர்த்தத்துக்கு காட்டலாம். அதே மாதிரி ஒரு சொல்லுக்கு அந்த காலத்தில் என்ன மாதிரி பயன்படுத்தினார்கள் என்பதற்கு யாருடைய சொல்ல வேண்டாலும் என்ன செய்யலாம், ஆதாரமாக காட்டலாம். அப்போ இப்னு மசூத் என்ன செய்கிறான்னு கேட்டால், அவ காண இதா கான அஷியத்தல் ஹமீஸ், வியாழனுடைய மாலை ஏற்படும் பொழுது, வியாழனுடைய மாலைன்னு சொல்லும்போது சேர்த்து சொல்கிறாரு லைலத்துல் ஜும்மா, அதாவது ஜும்மாவுடைய இரவுங்கிறார். வியாழனுக்கு மாலை வெள்ளி இரவுங்கிறார். அப்போ மகரிபானவனை வெள்ளியை மாறிக்கிறதுன்னு பாருங்க. வியாழன்லாம் இருந்துக்கிட்டு இருக்கிறாரு. வியாழனில் இருந்துக்கிட்டு சூரியன் மறைகிற வரைக்கும் வியாழனாக இருக்கிறது. மகரிபானவனை வெள்ளியாக போயிடுது. அதுக்கு தான் ரெண்டையும் இணைச்சு சொல்கிறாரு இப்னு மசூத் அவர்கள். மக்களுக்கு ஒரு உரை நிகழ்த்துவாங்க. எப்போ உரை நிகழ்த்துவாங்கன்னு கேட்டால், இதா கான அஷியத்தல் ஹமீஸ், ஹமீஸுடைய அஷியத்துனா மாலை, அஷியத்துனா மாலை, ஹமீஸ்னா வியாழன். வியாழன் மாலை ஆகும் பொழுது, வியாழன் மாலை என்றால் லைலத்துல் ஜும்மா, ஜும்மாவுடைய இரவு ஆகும் பொழுது, வியாழன் மாலைங்கிறது லைலத்துல் ஜும்மா, ஜும்மாவுடைய இரவுன்னு அவர் சொல்கிறார். அப்போ வியாழன் மாலைக்கு பிறகு ஒரு மகரிபு வந்துரும்னு சொன்னால், அந்த மகரிபிலேருந்து என்ன செய்யுது, வெள்ளியாக மாறிக்கிறது. வியாழனாக இருந்தது வெள்ளியாக எப்போ மாறுகிறது, மகரிபில் மாறுது. மகரிபு தான் ஆரம்பம். மகரிபில் தேதி மாறும் என்று சொன்னால் தேதியுடைய துவக்கம் மகரிபு தான் என்று தெளிவாக விளங்குகிறது. இந்த ஒரு ஹதீஸையும் பார்க்குறோம். அதே மாதிரி முஸன்னஃபு இப்னு அபி ஷைபா, இதுலேயும் ரசூலுல்லாஹ் சொன்ன விஷயம் கிடையாது. இது ஆயிஷா நாயுடைய சொந்த ஒரு வார்த்தை தான் இது. ஆனாலும் அந்த பகல் முந்தியா இரவு முந்தியா என்பதில் எந்த மாதிரி அவங்களுடைய பேச்சு வழக்கு இருந்தது, நடைமுறை இருந்தது என்பதற்கு இது ஆதாரமாக காட்டலாம். அப்போ ஆயிஷா நாயி சொல்கிறாங்க, இதா அதிரக்கத்துக்க லைலத்துல் ஜும்மா, உனக்கு ஜும்மாவுடைய இரவு கிடைத்து விட்டால், ஜும்மாவுடைய ராத்திரி நடைந்து விட்டால், தஹ்ருஜு, நீ வெளியூருக்கு போகாதே, புறப்படாத, ஹத்தா துஸல்லியல் ஜும்மா, ஜும்மா தொழுகிற வரைக்கும் வெளியூருக்கு போகாத. நீ வெளியூர் போகிறதா இருந்தால் வியாழக்கிழமை நீ போய்க்க, வியாழக்கிழமை சுபுகுல கூட போய்க்க, வியாழக்கிழமை லொஹரில் கூட போய்க்க, வியாழக்கிழமை அசரில் கூட போய்க்க. வியாழக்கிழமை முடிஞ்சு மகரிபு வெள்ளி வந்துடும்ல, வெள்ளி வந்துருச்சுன்னு சொன்னால் விடிஞ்ச பிறகு ஜும்மா தொழ வேண்டிய வேலை இருக்குதுல்ல, அதனால எந்த பயணமும் மேற்கொள்ளாத. அப்போ இதை அதிரக்கத்துக்க லைலத்துல் ஜும்மா, ஜும்மாவின் இரவு உனக்கு கிடைத்து விடும் என்று சொன்னால், ஃபலா தஹ்ருஜ், வெளியேறாதன்னா பயணப்படாத, ஃபலா தஹ்ருஜ், நீ பயணப்படாத, ஹத்தா துஸல்லியல் ஜும்மா, ஜும்மா தொழுகிற வரைக்கும் நீ ஜும்மா தொழுது பிரயாணப்படும், ஜும்மா உனக்கு இல்லாமல் போயிடும். அப்போ ஜும்மாவுடைய இரவுக்கு பிறகுதான் ஜும்மாவே வருது. அப்போ எது முந்தி,
இரவு முன்னாடி வந்துடுது, விடிஞ்சிருதுல. அந்த விடிஞ்சது வந்து இவங்க ஜும்மா சனியில் சொல்கிறாங்க, காலையில் நாள் மாறி நம்புகிறாங்களே. வியாழக்கிழமை ஜும்மான்னா ஜும்மாவோட இரவுன்னு சொன்னால் அந்த முதல்ல ஜும்மா தொழுது விட்டு வருமே, அதைத்தான் வெள்ளிக்கிழமை இரவுன்னு அவங்க சொல்கிறாங்க. ஆனால் ஹதீஸ் என்ன பண்ணுது, நாளைக்கு வரப்போகிற ஜும்மா இருக்குதுல்ல, அந்த ஜும்மாவுக்கு முந்தி வர்ற இரவு இருக்குல்ல, அதைத்தான் வெள்ளிக்கிழமை இரவுன்னு ஹதீஸ் சொல்லுகிறது. அப்போ இதாக அதரக்கத்துக்கள் லைலத்துல் ஜும்மா, ஜும்மாவுடைய இரவை நீ அடைந்து விட்டாய் என்று சொன்னால், உலா தஹ்ருஜ், நீ புறப்படாத, ஹத்தா துசல்லியல் ஜும்மா, ஜும்மா தொழுகிற வரைக்கும் புறப்படாது. அப்போ ஜும்மாவுடைய ராத்திரி அடைஞ்சிட்டா, விடிஞ்சவன ஜும்மாவுடைய பகலை நீ அடைந்து விடுவாய். மத்தியானம் ஆனவன ஜும்மாவுடைய தொழுகை நேரத்தை அடைந்து விடுவாய். அதை தொழுது விட்டு வெளியூருக்கு போ. அப்போ ஜும்மாவுடைய இரவுக்கு பிறகுதான் ஜும்மா தொழுகை வருகிறது என்று சொன்னால், அப்போ அந்த ஜும்மா வந்து எங்கிட்ட சேர்க்கப்படுது? சனியில் சேர்க்கப்படலையே, இந்த வெள்ளியில் தானே சேர்க்கப்படுது. இன்னைக்கு ராத்திரி ஜும்மான்னு சொன்னால் விடிஞ்சாலும் ஜும்மா தான். விடிஞ்சவனு அது என்ன செய்யாது, சனியாக மாறாது. அப்போ இது ஆயிஷா நாயுடைய இந்த சொல் வழக்கு எங்கே இருக்குன்னு கேட்டால், முசன்னஃப் இப்னு அபி ஷைபாவில் இருக்கிற ஒரு காட்சியை பார்க்குறோம். அப்போ ஒரு நாளுடைய துவக்கம் என்பது, அதாவது மகரிபு தான், மகரிபில் தான் நீங்கள் பிறை பார்க்கணும், மகரிபில் இருந்தான் ஒரு நாள் ஆரம்பிக்கிறது என்று நான் முடிவெடுக்கணும் என்பதற்கு இதெல்லாம் ஒரு ஆதாரமாக இருக்கிறது. ஆனாலும் சுபுகில் ஆரம்பிக்கணும்னு சொல்லக்கூடியவங்க அவங்க ஒரு சில இதுக்கெல்லாம் பதில் சொல்ல மாட்டாங்க. இதெல்லாம் தெள்ள தெளிவாக ஒரு நாளுடைய ஆரம்பம் எது என்பதை சொல்லக்கூடிய ஆதாரங்கள், தேதியை போட்டு கிழமையை போட்டு சொல்லக்கூடிய ஆதாரங்கள். அதாவது 21வது காலை 21வது இரவுன்னு சொல்லி அந்த நாளுக்கு வந்து கிழமையையோ அல்லது தேதியையோ போட்டு என்ன செய்யறது, திங்கள் செவ்வாய் என்று கிழமையை போட்டு சொல்லப்படுது, அல்லது 21 22 நம்பர் போட்டு சொல்லப்படுது. இதெல்லாம் தெளிவாக என்ன காட்டுச்சு, இந்த ஆதாரங்கள் எல்லாமே மகரிப் வந்துருச்சா டேட்டு மாறும், டேட்டு வந்து சுபுகுல மாறாது, மகரிபில் தான் மாறும், மகரிபில் தான் நாள் ஆரம்பிக்கும் அப்படின்னு தெளிவாக காட்டுறதில்ல. இவ்வளவு தெளிவான விஷயங்கள் இருக்கும்போது தெளிவாக காட்டாத சில வசனங்களை எடுத்து சில ஆதாரங்களை கொண்டு வந்து காட்டுவாங்க. என்ன காட்டுவாங்கன்னா, குரானில் 2வது சூறாவில் 238வது வசனம் இருக்கிறது. அது என்ன சொல்லுதுன்னு கேட்டால், ஹாஃபிலோ, நீங்கள் பேணிக் கொள்ளுங்கள், அல்ல சலவாத்தி, தொழுகைகளை பேணிக் கொள்ளுங்கள், ஒரு சலாத்தில் உஸ்தா, நடுத்தொழுகையும் பேணிக் கொள்ளுங்கள், ஒக்கோமூல் இல்லாஹி காணித்தின், அல்லாஹ்வுக்காக பணிந்தவர்களாக நில்லுங்கள், இப்படின்னு ஒரு விஷயம் இருக்கிறது. இதில் 238 எல்லா தொழுகையும் பேணிக் கொள்ளுங்கள் என்று சொல்லிவிட்டு நடுத்தொழுகையும் பேணிக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். சலாத்துல் உஸ்தாவுக்கு நேரடி அர்த்தம் செஞ்சால் நடுத்தொழுகை தானே, நடுத்தொழுகையை பேணிக் கொள்ளுங்கள் வருது. நடுத்தொழுகை எது என்று கேட்டால், ஹதீஸுகள் ரசூலுல்லாஹ் சொன்னதாகவே நடுத்தொழுகை லொஹர்னு சொன்னதாகவும் ஹதீஸுகள் இருக்கிறது, நடுத்தொழுகை சுபுகுன்னு சொன்னதாகவும் ஹதீஸ் இருக்கிறது. ஆனாலும் அதிகமான ஹதீஸுகளில், வலுவான ஹதீஸுகளில் வரக்கூடிய என்னன்னு கேட்டால், அசரத்தான் நடுத்தொழுகைன்னு ரசூலுல்லாஹ் விளக்கியிருக்கிறாங்க. எப்படி விளக்கியிருக்கிறாங்க, இதை விளங்கிட்டால் தான் அவங்க என்ன மாதிரி ஆதாரம் வைக்கிறாங்கன்னு உங்களுக்கு தெரியும். அதாவது புகாரில் 4533வது ஹதீஸ், அதில் என்ன வருதுன்னு கேட்டால், ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தில் அகழ் யுத்தம்னு ஒரு யுத்தம் நடக்கிறது. அகழ் போர், அகழ் போர்னா அஹ்ஸாப்னு அதை சொல்லுவாங்க. பல தரப்பட்டவர்கள் ஒன்றிணைந்து மதீனாவை தாக்க வர்றாங்க, முற்றுகையிடுறாங்க. மதீனாவாசிகள் வெளியே போக முடியாத அளவுக்கு, அவங்க உள்ளே வர முடியாத அளவுக்கு ரசூலுல்லாஹ் என்ன செய்கிறாங்கன்னா, ஒரு அகழ் வெட்டி மதீனாவை பாதுகாக்கிறாங்க. வெளியே இருந்து கொண்டு ஈட்டிகள் அம்புகளை எரிந்து அந்த மாதிரி யுத்தங்கள் அவங்க செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. மதீனாவுக்கு வரக்கூடிய உணவு பாதையெல்லாம் அடைக்கிறாங்க. அந்த யுத்தம் நடந்துக்கிட்டு இருக்கிறது. அந்த காலத்தில் வழக்கம் என்னன்னு கேட்டால், மகரிப் ஆட்சின்னு சொன்னால் யுத்தத்தை நிறுத்திடுவாங்க. காஃபிர்களும் சரி, முஸ்லீம்களும் யாராக இருந்தாலும் சரி, இரவுல சண்டை போட மாட்டாங்க. எந்த ஒரு போர்க்களமாக இருந்தாலும் சரி, சூரியன் மறைந்து விட்டால் போர் நிறுத்தப்பட்டு விடும். ஏன்னா இப்போ உள்ள லைட்டு வெளிச்சங்கள்லாம் கூட அந்த லைட்டை போட்டு இன்னைக்கு யுத்தம் செய்ய முடியும். அந்த காலத்தில் உள்ள அந்த வெளிச்சங்களை வைத்தெல்லாம் யுத்தம்லாம் செய்ய முடியாது. அதனால என்ன செய்வாங்கன்னா, எல்லாருமே எழுதப்படாத ஒரு ஒப்பந்தம், ஒரு நடைமுறை. அப்போ என்ன செய்கிறாங்கன்னா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் அகழ் போர் நடக்குது. அகழ் போர் நடந்த உடனே சுபுகு தான் தொழுதுருவாங்க, காலையில் பஞ்சாயத்து வராது. லொஹரும் அசரும் தான் அந்த யுத்தம் நடக்கும்போது தொழ வேண்டிய தொழுகையாக வரும். மகரிப் வந்துருச்சுன்னா அது இரவா போயிடும், போர் நடக்காத நேரம். சுபுகளையும் போர் நடக்காது, சுபுகை ஒழுங்காக தொழுதுருவாங்க.
லொஹர் அசரை பொறுத்த வரைக்கும் போர் செஞ்சுக்கிட்டு இருக்கிற ஒரு நேரம். அந்த நேரத்தில் ஒதுக்கி என்ன செய்யணும்? தொழுவணும். போர் ரொம்ப உக்கிரமாக போச்சுன்னு வைங்க, சமயத்தில் தொழுக முடியாமல் கூட போயிடும். அப்படி இந்த அகழ் போர் பல நாள் நடந்துச்சு. அதில் ஒரு நாள் என்ன நடக்குதுன்னு கேட்டால், ஹபசூனா, இந்த எதிரிகள் நமக்கு தடுத்து விட்டார்கள், அன் சலாத்தில் உஸ்தா, நடுத்தொழுகையை தடுத்து விட்டார்கள், ஹத்தா காபத்தி சம்சு, சூரிய மறைகிற வரைக்கும் தொழாமல் தடுத்து விட்டாங்க. சண்டை நடந்துக்கிட்டே இருக்குது. அசர் வந்துருச்சு, தொழுவணும். ஆனால் அவன் அம்பெடுத்து ஏவிக்கிட்டு இருக்கிறான், நம்ம பதிலடி கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். தொழுகைக்கு நேரம் ஒதுக்க முடியலை. மேலும் போகுது மேலும் போகுது மேலும் போகுது, சூரியன் மறைஞ்சு போச்சு. இப்போ அசர் தொழுவாமலேயே சூரியன் மறைஞ்சு போச்சு. அதை பற்றி ரசூல்லா பேசும்போது என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், ஹபசூனா அன் சலாத்தில் உஸ்தா, நடுத்தொழுகையை விட்டும் நம்மை தடுத்து விட்டாங்க. எது வரைக்கும் தடுத்துட்டாங்கன்னா, ஹத்தா காபத்தி ஷம்சு, சூரியன் மறைகிற வரைக்கும். அப்படின்ட்டு இதில் ஒரு விஷயம் வருது. இது புகாரில் வரக்கூடிய 4533வது ஹதீஸ். இதே விஷயம் முஸ்லீமில் வரும் பொழுது அசர் தொழுகைன்னு சொல்லியே வந்துடுது. எப்படி வருது? இதே அகல் போர் தான். அபசல் முஷரிக்கூன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், முஷ்ரிக்குகள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தடுத்து விட்டார்கள். அன் ஸலாத்தில் அஸ்ரி, அசர் தொழுகையை விட்டும் தடுத்து விட்டார்கள். ஹத்தஹமர்ரத்தி ஷம்சு, சூரியன் சிவப்பாகிற வரைக்கும், நல்ல மறைஞ்சு சிவப்பாயிரும் அடிவானம், அது வரைக்கும். இன்னொரு அறிவிப்பில் அவிஸ் வர்றது, மஞ்சளாகிற வரைக்கும். அது அறிவிப்பாருடைய சந்தேகம், அது ஏதோ ஒரு வார்த்தை. அப்போ சூரியன் சிவப்பாகிற வரைக்கும் அசரை விட்டு தடுத்துட்டாங்க. அப்போ ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஷகலூனா, இவங்க நம்மை தடுத்து விட்டார்கள், அனி சலாத்தில் உஸ்தா சலாத்தில் அசரி, உஸ்தா என்ற அசர் தொழுகையை விட்டும் தடுத்து விட்டார்கள், அவங்களால நாசமாக்குவானாக அப்படின்னு சொல்லி இந்த ஹதீஸ் வருது. அப்போ இதில் அசர் தொழுகை என்று சொல்லி, அதுதான் உஸ்தாவுடைய தொழுகை என்றும் சொல்லி இந்த ஹதீஸ் விளக்கிறது. இப்போ இது ஆதாரம் வச்சு என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், அசரை நடுத்தொழுகை என்று சொன்னால், மொதல் தொழுகை எதுவாக இருக்குது? 5 தொழுகை தான் மொத்தம் இருக்குது. 5ல் அசரை நடுன்னு சொன்னீங்கன்னா சுபுகு தானே முதல் தொழுகை வரும். எப்படியா இருந்தால் சுபுகு தான் ஆரம்பமாக, நாளுடைய ஆரம்பம் என்னன்னு கேட்டால் சுபுகு தான். ஏன் சுபுகுங்கிறோம்? நடுத்தொழுகைன்னு ஒரு தொழுகையை பற்றி எல்லாம் குர்ஆன்ல சொல்கிறான். அந்த நடுத்தொழுகை எதுன்னு ரசூலுல்லாஹ் விளக்கிடுறாங்க. அது எது? அசருன்னு விளக்கிடுறாங்க. அப்படின்னா சுபுகு லொஹரு, நடுவில் அசரு நடுத்தொழுகை, இங்கிட்டு மக்ரிப் இஷா. அப்போ அசருக்கு இந்த பக்கம் 2 இருக்குது, இந்த பக்கம் 2 இருக்குது. அப்படி பார்த்தீங்க என்று சொன்னால், நடுத்தொழுகை என்று ரசூலுல்லாஹ் சொன்னது அசர் தொழுகையை தான் என்று சொன்னீர்களேயானால், முதல் தொழுகை என்பது சுபுகு தானே. அப்போ ஒரு நாளுடைய ஆரம்பம் சுபுகு தானே அப்படின்னு என்ன செய்கிறாங்க? ஒரு வார்த்தை வைக்கிறாங்க. இது நாளுடைய ஆரம்பம் சுபுகுங்கிற அர்த்தத்தை தருமா, அல்லது தொழுகையில் ஆரம்பமானது சுபுகுன்னு தருமா? நாளுடைய ஆரம்பம் சுபுகு என்று சொல்வதற்கு இல்லைங்கிறதுக்கு நிறைய ஆதாரங்கள் தெளிவாக நம்ம காட்டிட்டோம். மக்ரிப் தான் நாளுடைய ஆரம்பம்னு சொல்லியே என்ன இருக்குது, விளக்கத்தை நம்ம ஹதீஸுகளில் பார்த்துட்டோம். அதையெல்லாம் ஓரம் கட்டிட்டு என்ன செய்கிறாங்கன்னா, இந்த நடுங்கிறதை வைத்துக்கொண்டு, நடுத்தொழுகை என்ற ஒரு விஷயத்தை வைத்துக்கொண்டு என்ன செய்கிறாங்கன்னா, இப்போ நடு அசராக இருக்குமானால் சுபுகு தான் முதல் அப்படிங்கிறாங்க. இதில் இது தெளிவாக இந்த கருத்தை சொல்லக்கூடிய ஒரு ஆதாரமாக இருந்தால் நம்மளும் ஏற்றுக்கொள்ளலாம். இதில் இவங்க கொடுக்குற அர்த்தம் கொடுக்க இயலாது. ஏன் இயலாதுன்னு சொன்னால், இது பல காரணங்களை சொல்கிறாங்க. ஒவ்வொரு காரணமும் பாருங்கள். ஃபத்ஹுல் பாரியில் இப்னு ஹஜர் என்ன பண்ணுறாருன்னு கேட்டால், இதுக்கு ஒரு விளக்கம் சொல்கிறார். என்ன விளக்கம் சொல்கிறாருன்னு கேட்டால், சலாத்து உஸ்தான்னு வந்திருக்குது. உஸ்தா என்கிறது என்ன சொல்லுது, என்ன வசனம், எந்த வகையை சேர்ந்த சொல்லுது என்று பார்த்தீங்கன்னா, இஸ்மு தஃலீல்ங்கிற கம்பேரிட்டிவ் டிகிரின்னு சொல்லுவோம்ல, அந்த வகையை சேர்ந்த சொல்லு தான் உஸ்தாங்கிறது. அதாவது அஃஅலு என்று வந்தால் ஆண்பாலாக வரும், பெண்பால் ஃபுலாண்டு வந்துடும். இப்போ கபுர, அதுல அக்பர், இது இஸ்மு தஃலீல். இந்த அக்பருக்கு பெண்பால் என்ன? குபுரா. அந்த மாதிரி குபுரா ஃபுலான்னு மாற்றிட்டு என்னவாயிரும்? அது இஸ்மு தஃலீல் ஆயிரும். அப்போ இஸ்மு தஃலீல் முதல்ல அவர் என்ன சொல்கிறாருன்னு கேட்டால்,
இந்த உஸ்தாண்ட நடுத்தொழுகைன்னு அர்த்தம் செய்கிறாங்க. அப்படி எல்லா இடத்துலையும் செய்யக்கூடாது. நடுன்னு சொல்வதாக இருந்தால் அது வந்து கம்பேரிட்டிவ் டிகிரியில் வர நடுன்னு சொல்கிறதா இருந்தால் என்ன அர்த்தம்னு கேட்டால், இஸ்மு தஃப்லீலில் நீங்கள் சொன்னீங்க என்று சொன்னால் அதில் என்ன இருக்கும்னா ஏத்த இறக்கம் இருக்கும். ஏத்த இறக்கம், அதாவது ஒருத்தன் மிகப்பெரியவன் ஒருத்தனை சொல்கிறீங்க, அக்பருங்கிறீங்க. அப்படின்னு என்ன அர்த்தம்? அவனை விட கொஞ்சம் பெரியவன் கொஞ்சம் இருக்கிறான், அவனுக்கு மேலே கொஞ்சம் இருக்கான், கீழே கொஞ்சம் இருக்கிறான், இவன் தான் நடுவில் இருக்கிறான் அப்படின்னு சொல்லும் பொழுது இந்த இஸ்மு தஃப்லீல்ன்ற வார்த்தைக்கு தஃப்லீலுக்கு என்ன அர்த்தம்னா கம்பேரிட்டிவ்னு அர்த்தம். தஃப்லீல் பண்ணுறதுன்னா ஒன்றோடு ஒன்றை வந்து கம்பேர் பண்ணி சொல்வது. மிகப்பெரியவன் சொன்னால் இவனும் பெரிய ஆள் தான், இவனை விட அவன் பெரிய ஆள், அந்த மாதிரி மீனிங் வரக்கூடியதுக்கு தான் என்ன செய்யணும், இஸ்மு தஃப்லீலுடைய சொல்லை வந்து பயன்படுத்தணும். அப்படி அந்த இஸ்மு தஃப்லீலுடைய அந்த தன்மை வந்து இல்லாத விஷயமாக இருக்கும் என்று சொன்னால் அதை வந்து என்ன செய்யக்கூடாது என்று கேட்டால் அந்த நடுவுங்கிற அர்த்தம் பயன்படுத்தக்கூடாது. இப்போ நடுன்னு சொன்னீங்கன்னா நடு என்பதில் கொஞ்சம் கூட நடுவு கொஞ்சம் நடுவுன்னு ஏதாவது வருமா? அதாவது ரொம்ப இறக்கம் உள்ளவன் இருக்குது. இந்த இறக்கம் உள்ளவன் என்கிற தன்மை வந்து ரொம்ப இறக்கம் உள்ளவன், அதுக்கடுத்து இறக்கம் உள்ளவன், அதுக்கடுத்து இறக்கம் உள்ளவன், அதோட கம்மியாக உள்ளவன், இப்படின்னு சொல்லி ஒரு இறக்கம் உள்ளவன் அப்படிங்கிற மிக இறக்கமானவன் என்று ஒருத்தனுக்கு சொல்வதாக இருந்தால், அரகம் என்று ஒருத்தனை பற்றி சொல்வதாக இருந்தால் அவனுக்கு வந்து இறக்க குணம் வந்து ஜாஸ்தியாக இருக்கிறது, அவனை விட இவனை விட அவனை விட எல்லாத்தை விட ஜாஸ்தியாக இருக்குன்னு அர்த்தம். அப்படி கம்பேர் பண்ணின விஷயங்கள் அர்த்தம் இருந்தால் மட்டும்தான் அதை வந்து இஸ்மு தஃப்லீலில் பயன்படுத்தணும். இஸ்மு தஃப்லீலுடைய அர்த்தமாக நீங்கள் பயன்படுத்தணும். இந்த இடத்துல இது என்ன வருதுன்னா அவர் சொல்றாரு, இப்னு ஹஜருடைய வாசகம், இது நான் என்னுடைய வாசகம் கூட இல்லை. ஹிய, இந்த உஸ்தா என்பது தனீசுல் அவுசத்தி, அவுசத் என்கிற சொல்லின் பெண்பால். எப்படி அக்பர் என்பதற்கு குபுரான்னு சொல்றோமோ, அசுகர் என்பதற்கு சுகுரான்னு சொல்றோமோ, அஹ்மர் என்பதற்கு ஹும்ரா என்று சொல்றோமோ, இதே மாதிரி என்ன செய்யறது, எல்லா அஃஆல் என்கிற அமைப்புல வந்தாலேயே அது வந்து அதனுடைய பெண்பால் வந்து உஸ்தான்னு வரும். அவுசத்து உஸ்தா, ஆம்பளைக்கு சொன்னா அவுசத்து, பொம்பளைக்கு சொன்னா உஸ்தா. ஒல் அவுசத்து, அவுசத்து என்று சொன்னால் அல் அஅதலு மின் குல்லி ஷைஇன், ஒவ்வொன்றிலிருந்தும் மேலானது. அஅதல் என்றால் மேலானது. அவுசத்துங்கிற வார்த்தைக்கு வந்து இந்த நடுவில் உள்ளதுங்கிற அர்த்தம் நீங்க செய்யக்கூடாது. மேலானதுன்றது அர்த்தம் செய்யணும். ஒலைசல் முராது பிஹி, இதுக்கு அர்த்தம் கிடையாது. அத்தவ சுத்து பைன செய்யினே, ரெண்டுக்கு மத்தியில உள்ள நடுவுல உள்ள ஒன்றுன்னு அர்த்தம் கிடையாது. இங்கிட்டு ரெண்டு அங்கிட்டு ரெண்டு நடுவுல இருக்குது அப்படின்னு அர்த்தம் கிடையாது. மேலானது என்றுதான் அர்த்தம் செய்யணுங்கிறார். மேலானதுன்ற அர்த்தம் தான் கொடுக்கணும். ஏன்னா இஸ்மு தஃப்லீல்னு வந்துட்டாலே என்ன அர்த்தம் கொடுக்கணும்னு கேட்டா, நடுவுல உள்ளது என்பதுங்கிறது இந்த மேல் கீழுங்கிறத காட்டாதுல. 3 விரல் இருக்குது, நடுவுல உள்ளதுங்கிறோம். நடுவில் உள்ளது நடுவில் அளவுதான் இது. ஆனா மிக பெரியதுன்னு சொன்னீங்கன்னா சிறியது இருக்குன்னு அர்த்தம் வரும். மிக இறக்கம் உள்ளவன் சொன்னா கொஞ்சம் இறக்கம் உள்ளவன் அர்த்தம் வரும். அது மாதிரி ஒரு கருத்தை சொல்லக்கூடிய விஷயமா இருந்தா தான் இஸ்மு தஃப்லீல வந்து நீங்க கருத முடியும். அப்படி இல்லாம இருந்துச்சுன்னு சொன்னா நடுவுல இருக்கிறது, ரெண்டுக்கு மத்தியில உள்ள நடுவுல உள்ளது என்ற அர்த்தம் கொடுப்பீர்களே, ஆனால் அந்த அர்த்தம் இருக்குன்னா அதுக்கு வந்து அவுசத்து உஸ்தான்னு பயன்படுத்தக்கூடாது. ஏன் பயன்படுத்தக்கூடாது? அவர் என்ன செய்யறாருன்னா அவுசத்தி, உஸ்தா என்பது வந்து சலாத்துல் உஸ்தான் தானே அந்த வசனத்துல வருது. அது அவுசத்து என்கிற வார்த்தையின் பெண்பால். ஒல் அவுசத்து, அவுசத்துடைய அர்த்தம் அல்ல அழுதாலும் மின் குல்லி ஷைஇன், ஒவ்வொன்றிலும் மேலானது. மேலானதுங்கிற 5 தொழுகையில மேலான தொழுகைன்னு தான் அர்த்தம் செய்யணுங்கிறார். நடுத்தொழுகைன்னு அர்த்தம் செய்யக்கூடாது. நடுங்கிறது ஒரு கம்பேர் பண்ற விஷயம் இல்லை. நடுன்னு அர்த்தம் செய்யற அந்த கம்பேர் பண்ற விஷயமா அது? நடுவில் உள்ளவன்னா நான் அதை கம்பேர் பண்ண முடியுமா? நடுவில் இருக்கு, அவ்வளவுதான். 3 பொருளுக்கு நடுவில் இருக்கு, அவ்வளவுதான். ஆனா கம்பேர் எதுல பண்ணுவோம்? ஒரு தன்மையில தான் கம்பேர் பண்ணுவோம். ரொம்ப கோபக்காரன் அப்படின்னா கொஞ்சம் கோபக்காரன், அதுக்கு மேல கோபக்காரன், அதுக்கு மேல கோபக்காரன், அதுக்கு கீழே கோபக்காரன், பல தரப்பட்டவங்களும் இருப்பாங்க. இவ்வளவுலையும் கம்பேர் பண்ணி பார்த்து இருக்கிறதுல இவன் தான் மேலு அப்படிங்கிற அர்த்தத்துக்கு தான் என்ன செய்வாங்கன்னா இஸ்மு தஃப்லீல்ங்கிற ஒரு அர்த்தத்தை பயன்படுத்துவாங்க. இந்த இடத்துல அந்த இஸ்மு தஃப்லீலா பயன்படுத்தி இருக்கிற காரணத்தினால், இந்த இடத்துல அவுசத்துங்கிற வார்த்தையை பயன்படுத்திய காரணத்தினால், அதனுடைய பெண்பாலாகிய உஸ்தாங்கிறத பயன்படுத்த காரணத்தினால் நடுங்கிற அர்த்தம் கொடுக்காதீங்க. நடுவுல என்ன தஃப்லீல் இருக்கிறது,
நடுங்கிறதுல என்ன கம்பேர் பண்ணுறது என்ன இருக்கிறது? இது ரெண்டுக்கு நடுவில் அது இருக்குன்னா அதில் என்ன கம்பேர் என்ன இருக்குது? அது உயர்வை தாழ்வு எதையும் காட்டாத. அதனால இஸ்மு தஃப்லீல்ல சொல்லிட்ட காரணத்தினால மேலானது அர்த்தம் செய்யணுங்கிறார். அதான் சொல்றார், ஒல் அவுசத்து நடுவில் உள்ளது என்பதற்கு அவுசத்துக்கு என்ன அர்த்தம் என்று கேட்டால், அல் அஅ்தலு மின் குல்லி ஷைஇன், ஒவ்வொன்றிலும் மேலானது என்று அர்த்தம். அப்ப தொழுகைகளை பேணிக் கொள்ளுங்கள், மேலான தொழுகையும் பேணிக் கொள்ளுங்கள். நடுத்தொழுகைன்னு அர்த்தம் செய்யறது தப்புங்கிறார். நடுத்தொழுகைங்கிறத தஃப்லீல் இஸ்மு தஃப்லீல் வரலையே. அது நடுத்தொழுகை என்பதுல மிக நடுவில் உள்ளது, கொஞ்சம் நடுவில் உள்ளதுன்னு இப்படி ஏதாவது சொல்ல முடியுமா? நடுன்னா ஒன்று தான் இருக்கு, ஒன்று தான் இருக்குமே தவிர அதுக்கு மேலே கீழே ஒன்றுலாம் இருக்காது. அப்படி இருக்கும் பொழுது நடுத்தொழுகைங்கிற அர்த்தம் இப்படி இல்லை செய்வீங்க. இஸ்மு தஃப்லீல் வரை வந்திருக்கிறது. இஸ்மு தஃப்லீலுடைய அர்த்தம் கொடுக்கறதாக இருந்தால் மிக மேலானதுன்னு சொல்லுங்க, மிக கீழானது இருக்கும், கொஞ்சம் மேலானதெல்லாம் இருக்கும். அப்போ இந்த சலாத்தில் உஸ்தா என்பதற்கு நீங்கள் இஸ்மு தஃப்லீல் வசனில் அது இருக்கிறது. கம்பேரிட்டிவ் டிகிரிங்கிற ஒரு அடிப்படையில் அந்த வார்த்தை அமைந்திருக்கிறது. அப்போ கம்பேர் பண்ணக்கூடிய அர்த்தம் தான் அது கொடுக்கணும். நடுங்கிறது கம்பேர் பண்ணுறது கிடையாது. மேலானது, மிக மேலானது கம்பேர் பண்ணு சொல்லலாம். கம்பேர் பண்ணி சொல்லும் போது இவன் மிக மேலானவன், மிக கீழானவன் என்று ஒரு தன்மையை சொல்லும் பொழுதுதான் இந்த மிக என்று போட்டு சொல்ல முடியும். நடு என்று சொன்னீங்கன்னா அதுல எங்க தஃப்லீல் இருக்குன்னு கேட்கிறாரு. தஃப்லீல்னா கம்பேர் பண்றது எங்க இருக்குதுங்க? நடுதான், அவ்வளவுதானே. அப்ப நடுங்கிற ஒரு அர்த்தத்தான் சொல்லுமே தவிர அதுக்கு கீழே உள்ளது கொஞ்சம் நடுவு 3 இருக்கு, அதுல நடுவுன்னா இது கொஞ்சம் நடுவுன்னு சொல்லுவீங்களா? சொல்ல மாட்டீங்க தானே. அதனால நடுங்கிற அர்த்தம் நீங்க கொடுக்காதீங்க. என்ன நடுங்கிறது இது இஸ்மு தஃப்லீல் அல்லாஹ் போட்டிருக்கிறான். தஃப்லீல் போட்டால் என்ன அர்த்தம்னா மேலானது அர்த்தம் கொடுத்துருங்க. அப்போ இஸ்மு தஃப்லீலுடைய அர்த்தம் அப்போ தான் மேட்ச் ஆகும். இதெல்லாம் அகராதியில் இருக்கிறத ஆய்வு செஞ்சு தேடி எடுத்து தாக்க அவர் சொல்றார். அப்போ ஒல் அவுசத்துங்கிறதுக்கு அர்த்தம் என்னவென்றால், ஒல் அவுசத்துனா மானல் அவுசத்தின்னு வச்சுக்கிறணும். அவுசத்துக்கு அர்த்தம் என்னவென்று சொன்னால் அல் அஅ்தலு மின் குல்லி ஷைஇன், ஒவ்வொன்றிலிருந்தும் மேலானது, உயர்வானது என்று அர்த்தம். உலைசல் முராது பிஹி, முராதுனா கருத்து, இதற்கு கருத்து கிடையாது. அத்த வஸ்து பைன ஷையைனி, ரெண்டுக்கு மத்தியில் நடுவில் உள்ளது அர்த்தம் கிடையாது. ஏன்னு கேட்டால் அன்ன ஃபூலா என்கிற அமைப்பு, ஃபூலாங்கிற அமைப்பு சொல்றாரு. உஸ்தாங்கிறது இந்த ஃபூலா மாதிரி தானே இருக்குது. இல்லை அன்ன ஃபூலா என்கிற வசன் இருக்கிறத மஅனாஹா, அதனுடைய அர்த்தம் அத்தஃப்லீலு, கம்பேர் பண்ணுவதாகும். ஒன்றை விட ஒன்றை ஒப்பிட்டு பார்த்து உயர்த்தி சொல்லுதல். ஒப்பிட்டு பார்த்து உயர்த்தி சொல்வதற்கு பேர் தான் தஃப்லீல். அப்போ என்ன ஃபௌலா என்பது மஅனாஹா, அதனுடைய அர்த்தம் அத்தஃப்லீலு, ஒன்றை விட ஒன்றை உயர்த்தி காட்டுவதாகும். ஒலா எம்பனீலி தஃப்லீலி, அதாவது தஃப்லீல் செய்வதற்கு பொருத்தமாக ஆகாது. இல்லாமா யக்பலு ஜியாதத்த ஒன் நுக்ஸ, கூடுதல் குறைவு என்பதை எது ஏற்றுக்கொள்ளுமோ அதில் தான் இஸ்மு தஃப்லீல் வரணும். கூட குறையங்கிறது இருந்தா தான் இது ரொம்ப கூட, இது ரொம்ப கஞ்சின்னு வரும். நடுங்கிறத வச்சுக்கிட்டு என்ன செய்யும்? நடுனால ஒண்ணுதான், அது ரொம்ப நடுவு கொஞ்சம் நடுவுன்னு சொல்ல மாட்டாங்க. அப்ப இஸ்மு தஃப்லீல் என்பது என்ன ஃபூலா என்பது மானாக தஃப்லீலு, அதனுடைய அர்த்தம் தஃப்லீல், கம்பேர் பண்ற தன்மையில் இருக்க வேண்டும். ஒலா எம்பனி, ஏற்படாது. இன்பனாண்டா உண்டாக்குனான், இன்பனாண்டா உண்டாகும். ஒலா என்பனின்னா உண்டாகாது. தஃப்லீலி, தஃப்லீலுக்கு உருவாக செய்யாது. இல்லாமா யக்பலு ஜியாதத்த ஒன் நுக்சான், கூடுதல் குறை. ஜியாதத்தனா கூடுதல், நுக்சான்னா குறைவு. கூடுதல் குறைவை எது ஏற்றுக்கொள்ளுமோ அந்த சொற்களுக்கே தவிர வேற சொற்களுக்கு தஃப்லீல் எடுக்கக்கூடாது, தஃப்லீல் வராது. அப்ப இங்க என்ன ஒல் வஸ்து, அப்ப இந்த இடத்துல வஸ்துக்கு என்ன அர்த்தம்னு கேட்டா பிமானல் ஹியார், சிறந்தது என்கிறது அர்த்தம். ஒல் அத்லி, மேலானது என்று ஒரு அர்த்தம். அப்ப யக்பல் ஹுமாபி அப்படின்னு சொல்லணும். இப்ப என்னன்னு கேட்டா இவங்க நடுத்தொழுகைன்ற அர்த்தம் அந்த வசத்தன நடுவில் அமைந்தாண்டு அர்த்தம் இருக்குது. அந்த அர்த்தத்தை வச்சுக்கிட்டு சலாத்துல் உஸ்தாங்கிறதுக்கு நடுத்தொழுகை என்று எல்லாரும் அர்த்தம் செஞ்சிடுறீங்க. அது கிராமர் படி தப்பு. ஏன்னா உஸ்தா என்பது இஸ்மு தஃப்லீல். அது இஸ்மு தஃப்லீல் என்பது நடுங்கிற அர்த்தத்துக்கு இஸ்மு தஃப்லீல் மேட்ச் ஆகாது. இஸ்மு தஃப்லீல் வர்றதா இருந்தால் அது ஒரு தன்மையை குறிக்கக்கூடியதாக இருக்கும், சிறப்பை குறிக்கக்கூடியதாக இருக்கும். அந்த மாதிரி உள்ளதா இருந்தால் தான் அதை
அந்த உஸ்தாங்கிற வசனில் ஔசத்து உஸ்தாங்கிறத பயன்படுத்த முடியும். அப்போ இவர் சொல்கிறபடி என்ன அர்த்தம் வரும்னு கேட்டால், ஹாஃபிது அல செலவாத்தி, தொழுகையை பேணிக் கொள்ளுங்கள், ஒசலாத்தில் உஸ்தா, மேலான தொழுகையும் பேணிக் கொள்ளுங்கள். நடுத்தொழுகை கிடையாது. ஏன் நடுத்தொழுகை இல்லைங்கிறாரு? இந்த உஸ்தா வந்து இஸ்மு தஃலீல், அதையும் கவனிக்க மாட்டேங்கிறீங்க. இஸ்மு தஃலீல்ங்கிறது வந்து மேலானது உயர்வானதுங்கிற அந்த அர்த்தம் தரக்கூடிய சொல்லிலிருந்து தான் உருவாக்கப்படும். நடுங்கிற சொல்லிலிருந்து என்ன செய்ய முடியாது, அதை தஃலீல் பண்ணி எடுக்க முடியாது அப்படின்னு சொல்லி அவர் என்ன செய்கிறாருன்னு கேட்டால், ஃபத்துல் பாரியில ஒரு விளக்கத்தை அவர் தருகிறார். சரியான விளக்கமாக இருக்கிறது. அது போக அப்போ இதை கொண்டுட்டு ஒரு நாளுடைய ஆரம்ப சுபுங்களாமா? நாளுடைய ஆரம்பம் மகரிபுங்கிறதுக்கு முப்பட்டு ஆதாரம் இருக்கிறது. அசர் தொழுகை தான் உஸ்தா தொழுகைங்கிறது நமக்கு மாற்றுக்கிறது கிடையாது. உஸ்தாவுக்கு நடுன்னு அர்த்தம் செஞ்சதுதான் தப்பு. உஸ்தாங்கிறது வந்து இஸ்மு தஃலீல் இல்லாம பயன்படுத்துச்சுன்னு சொன்னா அப்ப என்ன செய்யலாம்? நடுங்கிற அர்த்தம் கொடுத்துட்டு போங்க. இஸ்மு தஃலீல் இல்லாத அந்த சொல்ல வந்துச்சுன்னு சொன்னா, ஔசத்து உஸ்தான்னு வந்துருச்சுன்னு சொன்னா அதுல வந்து மேலானது என்று தான் என்ன செய்யணும், கொடுக்க வேண்டும். உதாரணமா வந்து நீங்க வந்து ஏழைகளுக்கு கஃபாரா கொடுக்கும்போது உணவு கொடுக்க சொல்றான்ல, அதை சொல்லும்போது எப்படி சொல்லுவான்னு கேட்டா, பின் ஔசத்தி மா துத்தையுமுன் அகலிக்கும், உங்கள் குடும்பத்திற்கு உணவாக வழங்குவீர்கள்ல அதுல ஔசத்தானதை கொடுங்கள்ங்கிறான். இதே வார்த்தை தான். உஸ்தாவுடைய முதக்கர் தான் ஔசத்துங்கிறது. அப்போ கொடுக்குற உணவுல நடுவில் இருக்குமா, அதை கொடுங்கன்னு அர்த்தமா, நடுத்தரமானது கொடுத்தமா? ஔசத்துங்கிறது நடுத்தரமானது. கீழ்த்தரம் மேல்தரம் நடுத்தரம் இருக்கும்ல, அப்படி அர்த்தம் கொடுத்தா தான் இஸ்மு தஃலீல். அப்போ குர்ஆன்ல ஔசத்துங்கிற வார்த்தை வருது. ஔசத்துன்னு சொன்னா 3 மூட்டை அடிக்கிறதுக்கு நடு மூட்டையில் உள்ளது கொடுங்கன்னு அர்த்தமா? அது கொடுக்காது. அது நடுங்கிறது அது ஒரு மீனிங்கே கிடையாது. ஔசத்துன்னு என்ன அர்த்தம்? 1ஆம் நம்பர் அரிசி வச்சிருப்பீங்க, 2ஆம் நம்பர் அரிசி வச்சிருப்பீங்க, 3ஆம் தரத்தில் ஒரு அரிசி வச்சிருப்பீங்க, நடுத்தரமானது 2ஆம் நம்பர், அதை கொடுங்க அப்படின்னு அர்த்தம் வரும். அப்போ ஔசத்துக்கு என்ன அர்த்தம்னு சொன்னா நடுத்தரமானது. நடுத்தரம்னு சொல்லுவது வந்து நடுவை காட்டாது. நடுத்தரமானதுங்கிறது 3க்கு நடுவில் இருக்கிறத காட்டாது. அதை தரத்தினுடைய குவாலிட்டி தான் காட்டும். அதுக்கு மேல ஒரு உயர்வானது ஒன்று இருக்கிறது, அது கீழே மட்டமானது ஒன்று இருக்கிறது, இது நடுத்தரத்தில் உள்ளது. இதே ஔசத்து தான் குர்ஆன்ல வருகிறது. இப்னு ஹஜர் சொல்ற மாதிரி தான் அந்த வார்த்தை குர்ஆன்ல என்ன செய்கிறது, பயன்படுத்தப்பட்டு வருகிறது. அதனால இதை வச்சுக்கிட்டு சுபுஹ் தான் ஆரம்பம்னு சொல்வார்களே, ஆனால் அவங்க இஸ்மு தஃலீல் நஹ்வு சர்ஃப்லாம் சரியாக படிக்கல என்பது விளங்கி விடுகிறது. இதுல அந்த கிர்மானின்னு ஒருத்தர் இருக்கிறார். அவர் என்ன செய்யறாருன்னு கேட்டா, இது என்னடா நாளுடைய ஆரம்பத்தை சுபுகுங்கிற மாதிரி வருது, அசரப்பை இப்படி நடுத்துலகன்னு சொல்றது அப்படின்னு அவர் சிந்திச்சு பார்த்து அவர் ஒரு விளக்கத்தை சொல்லியிருக்கிறார். அவர் என்ன சொல்றாருன்னு கேட்டா, தொழுகை நடுத்தொழுகை அர்த்தம்னே அவர் செய்கிறார். செஞ்சுட்டு தொழுகை கடமையாக்குன அடிப்படையில் பார்த்தீர்கள் என்று சொன்னா அசர் தான் நடுத்தொழுகை. ஏன்னா ராத்திரி மேராஜுக்கு போயிடுறாங்க, இரவுல எல்லாம் கடமையாக்கிட்டான், இரவுல கடமையாக்கிட்டு வரும்போது சுபுக ஆயிடுது. அப்போ சுபுக தான் முதல் தொழுகை கடமையாக்குன வகையில். இன்னும் ஹைசுல் உஜூபுங்கிறார். கடமையாக்குன விதத்தில் பார்த்தீர்கள் என்று சொன்னா ஃபர்ஸ்ட் முஸ்லிம்களுக்கு கடமையாக்குனது வந்து சுபுக தான், 2வது தான் லுஹரு, 3வது தான் அசரு, 4வது தான் மகரிபு. கடமையாக்குன வரிசைப்படி பார்த்தால் நடு என்று அர்த்தம் கொடுக்கலான்னு அவர் சொல்றாரு. அதை விட இப்னு ஹஜர் சொல்வது மேலானதா இருக்கிறது. நடுவே கிடையாது. என்ன நடுத்தொழுகைங்கிற ஒரு கருத்தை சொல்லுவாங்க. தொழுகையுடைய சிறப்பை எல்லாம் பேசுறான். சிறப்பை பேசும்போது நடுவுல ஒன்று இருப்பதனால் அதுக்கு சிறப்பாயிருமா? ஒரு 5 பேர் இருக்கிறாங்க, அது நடுவுல இருக்கான் ஒருத்தன், அவன் சிறந்தவனா? 3 பேர் இருக்கிறாங்க, ஒரு நடுவுல ஒருத்தன் இருக்கிறான், அதனால சிறந்தவன் ஆயிடுவானா? அப்ப சிறப்பித்து சொல்லக்கூடிய விஷயமா இருந்தால் சிறப்பான தன்மை உள்ளது தான் சொல்லுவாங்க. அதனால வந்து சலாத்துல் உஸ்தாங்கிறது நடுத்தொழுகை பேணிக்கொள்ளுங்கிறது அது வந்து கிராமர் படி சரியான அர்த்தம் கிடையாது. மேலான தொழுகை பேணிக்கொள்ளுங்கள், அசரை 5 தொழுகையும் பேணிக்கொள்ளுங்கள், ஒரு சலாத்தில் உஸ்தா மேலான தொழுகை பேணிக்கொள்ளுங்கள் தான் என்ன செய்யணும், அதுக்கு அர்த்தம் கொடுக்கணுங்கிறாரு. அப்ப இது வந்து அடிபட்டு போயிடுது அவங்க சொல்லக்கூடியது. இது வந்து சுபுகு ஆரம்பம் என்பதற்கு இது பிரதானமான ஆதாரமா காட்டுவார்கள். அது பிரதானமான ஆதாரமாக இது என்ன செய்யாது, அமையாது. அடுத்து பாருங்க, இன்னொரு ஹதீஸை பாருங்க, இதையும் காட்டுவார்கள். புகார்ல 5204வது ஹதீஸ் என்ன செய்யறான்னு கேட்டா, லா எஜ்லிது அகதுக்கும் இம்ராத்தஹு, ஒரு மனிதன் தன் மனைவியை ஜல்தல் அபுதி, ஒரு அடிமையை அடிப்பதை போல் அடித்து விட வேண்டாம். ஏன்னா சும்மா பிறகு யுஜாமியுஹா, அவள்கிட்ட வந்து இணைவான் ஆஹிரில் யௌமி, அன்றைக்கு கடைசியில அன்றைய நாளின் கடைசியில அவரோட நான் சேருவான். அடிச்சுட்டு என்ன போய் சேரப்போற இல்லை, அப்புறம் அடிக்கிற போட்டு
மனைவி அடித்து விடுகிறான். பிறகு அன்று இரவு அவன் என்ன செய்கிறான், அன்று இறுதியில் அவளோட இல்லறம் உடல் உறவு கொள்கிறான். இப்படிலாம் இருக்கக்கூடிய நேரத்தில் எதுக்கு அவன் நீ அடிக்கிற, மனைவி எதுக்கு அடிக்கிற அப்படின்னு சொல்றாங்க. இதுல இருந்து என்ன செய்யறாங்கன்னா ஒரு வாதம் வைக்கிறாங்க. அன்றைய நாளின் இரவில் இறுதின்னு வருதுல, அன்றைய நாளின் இறுதின்னா என்ன அர்த்தம்? பகல் அடிச்சு விட்டான், ராத்திரில மனைவி விட்டு சேர்றான். அந்த ராத்திரியை அன்றைய நாளின் கடைசின்னு தான் இந்த ஹதீஸ் சொல்லுகிறது. பகல் அடிச்சு விட்டாங்க, மகரிபான நாள் மாறிடுமே, அன்றைய நாள் வராதுல. பகல் நுகர்ல போட்டு அடிக்கிறான், அடிச்சு விட்டு மகரிபானோன்னு சேர்றான். சேர்ந்தான்னா இப்ப அதே நாள்ல சேர்றானா அடுத்த நாள்ல சேர்றானா? மகரிபு தான் நாளுடைய ஆரம்பம்ன்ற கருத்து பிரகாரம் பார்த்தீங்கன்னா மறுநாள் தானே சேர்றான். ஆனா அன்று கடைசின்னு வருது. அப்படி வர்றதுனால அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த பகலுக்கு பிறகு மகரிபு வரும்ல, அந்த மகரிபை முதல் தேதியில் தான் சேர்க்கிறார்கள்னு ஒரு வாதம் வைக்கிறாங்க. இது எதனால வைக்கிறாங்கன்னு கேட்டா, இந்த இல்லற வாழ்க்கை நடத்துற விஷயம் இருக்குதுல்ல, இது நம்ம நாட்டு வழக்கத்துல வந்துக்கிட்டு அது ராத்திரில தான் முடிவு பண்ணி வச்சு விட்டாங்க. அந்த ஒரு காரணத்தினாலதான் இவங்களுக்கு சிந்தனை போகுது. இது என்ன செய்யுது, அன்றைய கடைசின்னா அசரும் அன்றைய கடைசி தான். காலையில் அடிச்சு விட்டு அசர்லையும் போய் சேருவார்கள். அப்போ அது அடுப்பரங்கரில் இருந்தா கூட கணவன் அழைத்தால் செல்லட்டும்லாம் இருக்குதுல்ல, அந்த உணர்வு வரும் பொழுது அது இரவுல தான் இருக்கணும், அது இஷாவுக்கு பிறகுதான் அப்படிங்கிற சட்டம்லாம் மார்க்கத்தில் கிடையாது, அன்றைய சமுதாயத்திலையும் கிடையாது. அதனால அன்றைய கடைசின்னு தானே வருது. அன்றைய கடைசின்னா அசருன்னு அன்னைக்கு அடிச்சு விட்டு அன்னைக்கு கடைசியில் போய் சேராதன்று ராத்திரியில் போய் படுக்கும்போது தானே என்ன படுத்தல் என்பது ராத்திரிக்கு தானே ஆக்கிட்டான். மார்க்கத்தில் அப்படி இல்லை, அன்றைய சமுதாயத்தில் நடைமுறையிலே அப்படி கட்டாயம் கிடையாது. அதனால தான் அடுப்பங்கரையில் சமையலில் இருந்தால் கூட கணவன் அழைத்தால் ஒரு மனைவி அதுக்கு இனங்கட்டும்னு சொல்கிறாங்களே. அப்படின்னா பகல் வேலையெல்லாம் அதெல்லாம் பகல் வேலையிலையும் செய்யலாம்னு தானே விளங்குது. இதுக்கு விளக்கமாக இன்னொரு ஹதீஸில் இதுக்கு பதிலாக தெளிவாக வந்துடுது. முஸ்னதுல் ஹுமைதியில் என்ன வருதுன்னு கேட்டால், அதாவது இதே விஷயத்தை சொல்கிறாங்க. இல்லை யாமிது அகதுக்கும் இளமுராத்திகி, ஒரு மனுஷன் தன் மனைவியை நாடி போய் எல்ரி புகா லர்பல் அபுதி, அடிமையை போல் அடிக்கிறான். சும்மையு ஆணி குஹா, பிறகு அவளை கட்டி அணைக்கிறான். மின் ஆஹிரி நகாரி, பகலின் கடைசியிலன்னு வருது. அந்த நாளுடைய கடைசிங்கிறது பகல் தான், ராத்திரில இல்லை. காலையில் போய் அடிக்கிறான், பகலின் கடைசியில்னா மகரிபுக்கு முன்னாடி, மகரிபுக்கு முன்னாடி போய் கட்டி பிடிக்கிறான். என்னடா போட்டு அடிக்கிறீங்கன்னு கேட்குறாங்க. அதனால அன்றைய நாளின் கடைசி என்று சொல்வது மகரிபுக்கு முந்தி உள்ளதைத்தான் குறிக்குமே தவிர, மகரிப் ஆச்சுன்னா அடுத்த நாள் அது ஆயிரும். அடுத்த நாளை பற்றி அந்த ஹதீஸ் பேசலை என்பதற்கு இந்த ஹதீஸ் விளக்கமா இருக்கு. ஆஹிரு நகாரின்னு போட்டாங்கல்ல, அன்றைய பகலின் கடைசியில், பகலின் கடைசியை தானே சொல்கிறது. அப்போ காலையில் அடிச்சு விட்டு சாயந்தரத்துக்கு போய் சேர்றேங்கிறாங்க. அப்போ ரெண்டும் ஒரே டேட்டில் தான் இருக்குது. மகரிப் ஆனால் தான் டேட் மாறும். அதனால இதுவும் என்ன செய்யாது, அவங்களுக்கு ஆதாரமாக நிற்காது. அப்போ இது குறித்த இந்த வசனம் குறித்த கூடுதல் விவரங்களை இன்ஷா அல்லாஹ் நம்ம என்ன செய்வோம், அடுத்தடுத்த வாரங்களில் பார்ப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும்.